இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பார்க்கவே முடியாத ஒரு ஷோ பத்தி தான். விஜய் டிவி வழங்கும் தி பிக் பாஸ். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாள் பாத்தீங்கன்னா போதும், அது ஒரு கன்றாவி அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். கொய்யால இவனுங்க விஜய் டிவின்னு வச்சதுக்கு பதிலா விவகார டிவின்னு வச்சிருக்கலாம். என்ன பண்ணாலும் அது ஒரு சர்ச்சை, எது பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சி. ஏதாச்சும் ஒரு ஷோல ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு ஹீரோயின் நார்மலா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, அவரை பார்த்து அவ்வாறு கேட்ட அந்த நடிகை அப்படின்ற மாதிரி தான் இவங்க ப்ரொமோஷனே பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பண்ணுனவங்களுக்கு இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வர பிரசாதமா தெரியுது. சரி, இந்த ஷோவோட கான்செப்ட் என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி தேவையில்லாத இடத்துல வாய விட்டாலோ தேவையில்லாத விஷயத்த பண்ணாலோ அவரை வச்சு செய்யறது பொதுவான ஒரு விஷயம். டிவி, நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியான்னு அவரை போட்டு செஞ்சிருவாங்க. அவர் கலையறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சோன்னே அவர் உஷாராயிட்டு அதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பைத்தியக்காரத்தை இன்னொரு வாட்டி பண்ண மாட்டார். ஆனா அதையே அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டா அதையே பண்ணிருப்பாருல, அப்பனா அவர் மொத்தமா உறிஞ்சு எத்துலாம்ல. அதுக்குதான் இந்த ஷோ. தூக்கின்னு போய் 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவர் என்னெல்லாம் பண்றாங்களோன்ற வீடியோ எடுத்து அதை அப்படியே எல்லாத்துலயும் போட்டு கலாச்சி கீச்சி அந்த ஆளை மொத்தமா செஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. நல்லா இருக்குதுல. இந்த மாதிரி கான்செப்ட் எப்படா இவங்க யோசிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு 11 வருஷமா நார்த் இந்தியால பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நெதர்லாந்துல யாரோ கண்டுபிடிச்சதான் அவங்களும் காப்பி வச்சுறாங்க, அதையும் உங்களும் காப்பி வச்சுறாங்க. அவ்வளவுதான். சரி, இது ஒரு மட்டமான ஷோன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் இத்தனை பேர் அதை பாக்குறாங்க, இத்தனை பேர் அதை பத்தி பேசுறாங்க? அந்த ஷோக்கான ப்ரமோஷன்ல அவங்க யூஸ் பண்ணது தமிழகத்தின் திரையுலக ஆண்டவரான கமலஹாசன். ஐயோ, அவரு நத்துற ஷோவா, நல்லா இருக்குமே, கண்டிப்பா பாக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இப்ப அதை பார்த்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி கருமம் பிடிச்ச ஒரு ஷோக்கு எதுக்கு ஆண்டவர் கிளம்பி வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் டவுனா தான் பேசின்னு இருக்காரு. பரவாயில்ல, அவர் எப்படி பேசினாலும் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆண்டவரே மொக்கிய போது ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தோந்து, பரவாயில்ல எதனா ஒண்ணு பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் போறோம்னு வச்சுக்கோங்களேன். பேசினே இருக்கிறவர் அந்த வீட்டை சுத்தி காட்டுறன்னு உள்ள போறாரு, ஒரு ரூமா போறாரு, ஒரு இதுவா தருகிறாரு, என்னென்னவோ பண்றாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்தை பார்க்கும்போது என்னவோ இந்த மக்கள் தொலைக்காட்சியில திருமதி செல்வம்ல வர செல்வம் ஏதோ ஒரு பங்காரடிகள் பில்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோஷன் ஆட் ஒன்று பண்ணிருப்பாரு. அந்த மாதிரியே இருக்குது. திடீர்னு ஒரு டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு டாப்பை திறந்து பாருங்களேன், தண்ணி வருதுன்றாரு. ஆண்டவரே, இது பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்ல, எங்க வீட்லயும் வருது, கர்மம் வெளில வாங்க ஆண்டவரே. அப்புறம் அங்க அப்படியே பெட்ரூம் போறாரு. பெட்ரூம் உள்ள போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க லைட் ஆஃப் பண்ணா கூட உள்ள என்னெல்லாம் பண்றீங்கன்னு என்னால பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சிச்சினே சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, அல்பியா பண்றியே. அங்கிருந்து ஒரு வழியா எல்லாத்தையும் சுத்தி காட்டி முடிச்சு வெளில வந்தவரு ஒவ்வொரு கண்டஸ்டன்டா கூப்பிட்டு அவங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள டவுன்லோட் பண்றாரு. மொத்தமா இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியில போட்டுலாம். ஒன்னு ஏற்கனவே நடிச்சு இப்ப சான்ஸ் இல்லாம சுத்தின்னு இருக்கவங்க. செகண்ட் கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல தான் சான்ஸே தேரணும் அப்படின்ற மாதிரி ஏங்கின்னு இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீ உள்ள வராரு. என்னடா இவரு சைலண்டாவே இருக்கிறாரு, யாரு கூட பிரச்சனை போலியே, அப்பனா இந்த விஜய் டிவில அவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுனே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவர் வெளில அமைச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி உள்ள வராங்க. அவங்க பிஜேபியில இருக்கிறாங்க. அப்பனா பிஜேபியை பத்தி தப்பா பேசின ஜூலியும் உள்ள போட்டா கரெக்டா இருக்கும், 2 பேர் அடிச்சுப்பாங்க. சூப்பர், உள்ள போடு. அப்புறம் இந்த ஓவியா வராங்க. ஓவியா பொறுத்த வரைக்கும் 2வது எபிசோட்ல பனானா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 3வது எபிசோட்ல எனக்கு ஆர்ஆர் வேணும் அப்படின்னு ஆர்ஆர்களே போய் கேக்குறாங்க. கன்றாவி. அப்புறம் ரைசா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க மிஸ் இந்தியா கான்டெஸ்டோட ஃபைனலிஸ்ட் போலுது. இவங்க சைலண்டாவே இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ அவங்க வெளில அனுப்பிச்சிருவாங்கன்னு தோணுது. அப்புறம் பேசினே இருக்கிற மாதிரி ஆர்த்தி வராங்க. கத்தினே இருக்கிற மாதிரி ஸ்நேகன் வராரு. யாராச்சும் சண்டை போட்டா அதை கிளறி விட்டு பெருசாகிற மாதிரி பரணி வராரு. கதறி கதறி அழக்கூடிய அந்த வையாபுரின்றவரு உள்ள வராரு. இந்த அனுயான்றவங்க வராங்க. அவங்க என்னவோ எஸ்எம்எஸ் பத்தல அவ்வளவு ஒல்லியா இருந்தாங்களே, இப்ப என்னடா கர்ணக்கிழங்கு சைஸ்ல உருளைக்கிழங்கு மறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ, வந்தப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க பாருங்க, கூத்தாடி மாதிரி. அப்பா, நானும் ப்ரொடியூசர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற காசுலாம் போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஃபிளாப் ஆகி கையில இருக்கிற காசுலாம் போய் இப்ப வேற வழி இல்லாம சுத்தி நிறுகிற கஞ்சா கருப்புல வராரு. அப்புறம் இந்த சக்திவேல் வாசுன்றவர் வராரு. அவர் என்னவோ இந்த லாரி காத்தடிக்கிற டியூப் எடுத்து அவர் வாயில வச்சு வச்சிருக்காங்க போல, இது ஊதி போய் வந்துக்கிறாரு. என்னவோ ஏதோ சர்ப்ரைஸ் கண்டஸ்டன்ட் சொல்லி எத்தனை வந்து நமிதாவை போடும்போது இது எந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆக்சுவலா இந்த கேமோட அல்டிமேட் டாஸ்க் என்ன தெரியுமா? ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்க ஒன் ஃபேமிலி டிஃபரெண்ட் பாடி சிங்கிள் சோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. மாத்தி மாத்தி கால வாரி விட்டுக்கணும், அதுதான் கேம். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். பிளைனா ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இவங்க 2 பேரும் வெளில அமைச்சிருங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லணும். இந்த மாதிரி எல்லாருமே வெளில அமைச்சிருங்கன்னு சொல்லி வந்தா ஒருத்தர் கடைசி வரையும் இருக்கணும்னா டிஃபால்ட்டா கூட இருக்கிற எல்லாருமே ஒரு கவுத்து விடணும். இந்த மாதிரி கால வாரி விட்டு ஜெயிக்கிற காம்படிஷன் தான் இது. சோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நைட் 11 மணிக்கு டெய்லி போடும்போதே உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சிருக்கும் இது ஒரு 11 மணி காட்சின்னு. இந்த விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆடு கச்சாலே 1 மாசம் மேல வச்சு செய்வாங்க. இப்போ ஒரு 15 ஆடு கச்சிக்குது. என்ன போதும் என்ன பேசினே இருக்கிற அந்த ஹோல் இதை பார்க்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து இந்த கர்மத்தை பாக்காதீங்க அப்படின்னு. அதுவும் முக்கியமா குழந்தைங்களை வீட்டுல வச்சுன்னு இந்த கர்மத்தை பாக்காதீங்க. இந்த கர்மத்தை பார்க்க கேவலமான ஒரு கல்ச்சரே இல்லாத, ஒரு எத்திக்ஸே இல்லாத ஒரு மட்டமான மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்றது கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமந்த் OS.